Hello viewers, welcome to City Car Trainers, Personalized Car Training Services. Viewers, today we have a trainee in our academy. அவங்க ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் Kia Sonet manual transmission vehicle. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது drive on bumper to bumper traffic on Chennai roads. ரீசெண்ட் டைம்ஸில் சென்னை சிட்டி கம்ப்ளீட்டாகவே டிராஃபிக் ஜாமாக தான் இருக்குது. எல்லா டைமுமே வெஹிக்கிளோட ஃப்ளோ எனார்மஸாக தான் இருக்குது. ஆஃப்டர் கோவிட், லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன் சிட்டிஸ். ஹைவேஸ்லேயுமே சென்னையிலேருந்து டில் மதுராந்தகம் வரைக்குமே வெஹிக்கிளோட ஃப்ளோ ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் லேட் நைட்ஸில் மட்டும்தான் ரோட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம பார்க்க முடியுது. கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் பம்பர் டு பம்பர் டிராஃபிக், நம்ம ட்ரெயினிக்கு நான் சொல்லியிருக்கிறது என்ன மாதிரியான கான்செப்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் லேன் ஃபார்மேஷன். கரெக்டான லேனில் மூவ் பண்ணணும். மிடில் லேன், லெஃப்ட் லேன், ரைட் லேன். லோ கியர் மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியரில் கிளச்சிலே தான் மூவ் பண்ணணும். தேவைப்பட்ட ஆக்சிலேட்டர் இல்லைனா கிளச்சிலே மூவ் பண்ணி கேப் ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங்கை ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும். ஸ்டீரிங் பொறுத்த மட்டும் ஜென்டல் ஹோல்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். நம்ம ஃப்ரேம்குள்ளே யாராவது வராங்களான்றதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். கம்ப்ளீட்டாக கிளச் கண்ட்ரோல். கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது எந்த பாயிண்ட் வெஹிக்கிளோட மூவ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கிளச்சை ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது பிரேக் மேலே கால் இருக்கக்கூடாது. கிளச் அழுத்தி தான் பிரேக் அழுத்தணும். கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது பிரேக்லேருந்து கால் தான் கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஹோல்டிங் வச்சுட்டு தான் நம்ம மூவ் பண்ணணும். ஒன்ஸ் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் ஜாஸ்தி கிடைக்கும் போது நம்ம அகைன் செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் ஃப்ரேம் அலைன்மெண்ட். முன்னாடி ஒரு வெஹிக்கிள் இருக்காருன்னா அந்த வெஹிக்கிளோட ஃப்ரேம் கரெக்டாக அலைன் பண்ணிட்டு தான் நம்ம மூவ் பண்ணணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ். முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுக்கு நம்ம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே தான் போகணும். அதோட ரியர் ஃப்ரேம் ஃபுல்லாக ரியர் எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும். ரொம்ப க்ளோஸாக போய் நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுமே நம்மளோட ஃப்ரேமில் நம்ம லேனில் வெஹிக்கிள் மூவ் ஆகலை அப்படின்னா மிரர்ஸ் பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டுன்னு நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி டிராஃபிக் சுச்சுவேஷனில் மிரர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்சர்வ் பண்ணணும். நம்மளோட ஃப்ரேம்குள்ளே யாராவது சடனாக உள்ள இன்கமிங் ஆஃப் வெஹிக்கிள் வரும்போது நம்ம ஹார்ன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காஷன் பண்ணணும். உள்ளே வராதிங்க, நாங்கள் இருக்கோம், சைடில் பாருங்கன்றதை நம்ம கரெக்டாக அவங்கள காஷன் பண்ணணும். ஹார்னிங் இஸ் த ஒன்லி வெப்பன் டு காஷன் அதர்ஸ். நமக்கு சைடில் வர வெஹிக்கிள் எந்த ஸ்பேஸில் இருக்காங்க, என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ ரைட்டில் அந்த வெஹிக்கிள் க்ளோஸாக இருக்கார் அப்படின்னா டெல்பிட் ஆஃப் லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட் மிரர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டீரிங்கோட ஹேண்ட்லிங் ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். அப்போ நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸியாக பண்ண முடியும். பிகினர்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சைமல்டேனியஸாக பண்ணணும், மிரரும் பார்க்கணும், கியரும் ஹேண்டில் பண்ணணும், கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். இது எல்லாமே அவங்க சைமல்டேனியஸாக பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் சைடில் இருக்கிற வெஹிக்கிளை மிரரில் பார்த்துக்கிறோம். செகண்ட் திங் இஸ் நம்ம எந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த சைடு மிரர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் கரெக்டான கியரில் கரெக்டான ஸ்பீடை மேட்ச் பண்ணணும். கம்மியான கியரில் ஜாஸ்தி ஸ்பீடும் இருக்கக்கூடாது, ஜாஸ்தியான கியரில் கம்மி ஸ்பீடும் இருக்கக்கூடாது. வெஹிக்கிள் ஒன்ஸ் ஃபுல்லி ஸ்டாக்னேட் பொசிஷனுக்கு வந்தோடனே கம்பல்சரியாக ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ணணும். சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ். பிகினர்ஸ் ஜென்ரலாக டிராஃபிக்கில் மூவ் பண்ணும்போது சிக்னல்ஸை மிஸ் பண்ணிவிடுவாங்க. முக்கியமாக சிக்னல்ஸ் பார்த்துக்கணும். முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளோட ரியர் டெயில் லைட் எரிஞ்சாலே நம்ம முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கணும். அண்ட் எந்த டிராஃபிக் சிக்னலுமே நம்ம முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது. அவங்க சடனாக பின்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிக்னலில் நிற்கும் போது கம்பல்சரியாக பிரேக் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம நிப்பாட்டணும். சில பேர் பிரேக்கில் கால் வைக்காமல் இருக்கும்போது ரோடு லைட்டாக இன்க்ளைண்டாக இருந்தால் லைட்டாக வெஹிக்கிள் ரியரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் இருந்தோம்னா வண்டி லைட்டாக ரோல் பேக் ஆகும்போது நம்ம ஹார்ன் பண்ணி அவங்களை காஷன் பண்ணிடலாம். அண்ட் சிக்னல்லேருந்து வெஹிக்கிளை மூவ் பண்ணும்போது சைடில் இருக்கிற வெஹிக்கிள் யாராவது நம்ம ஃப்ரேம்குள்ளே வராங்களான்றதை பார்த்து தான் நம்ம மூவ் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மூவ் பண்ணும்போது யாருமே பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். பிகினர்ஸ் தான் கரெக்டாக ட்ரைவ் பண்ணுவாங்க. ஒய் பிகாஸ் அவங்க கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்லோ ஸ்பீட் மெயின்டெனன்ஸில் இருப்பாங்க. எந்த வெஹிக்கிள் க்ளோஸாக போக மாட்டாங்க, க்ளோஸாக கட் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அவங்களால எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு இடையூறு இருக்காது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் பிகினர்ஸை பார்த்தா சைடில் சடனாக கட் பண்ணுறது, கொஞ்சம் கேப் இருந்தால் கூட உடனே அவங்க வெஹிக்கிள் உள்ளே ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுவாங்க. அதில் தான் பிகினர்ஸ் கொஞ்சம் பயந்துருவாங்க. இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாரும் டிரைவிங் கற்றுக்கணும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்களுமே ஆன் ரோட்டில் ஏதாவது ஒரு எல்போர்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிராஃபிக் சுச்சுவேஷன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் வழி கொடுங்க. ஸோ தட் இந்த மாதிரி உமன் ட்ரெயினிஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆன் ரோட்டில் சிட்டி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது city roads will be much safer. Always need your support. Kindly subscribe பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருந்ததுன்னா உங்களோட லொக்கேஷன் உங்கள் வெஹிக்கிளை சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேட்ச்பேக் டு MPV செக்மெண்ட் வரைக்கும்
போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குது வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ், ப்ரொவைடட் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கணும். நம்ம ட்ரெயினியோட வெஹிக்கிளுமே எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் யூவர்ஸ். தேங்க்யூ.